மலர்விழி, ஏய் ஒன்னு தானே கூப்பிடுறேன். சொல்லுங்க, காது கேக்குது. இப்ப எதுக்கு தேவையில்லாம மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா விடுங்க. சரி, சாப்பிட்டியா? ஆமா, இந்த வீட்ல சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டி என்ன, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் மேல கோவப்பட்டு இருக்க? என்னவோ தப்பு எல்லாம் என் மேல இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. எப்பா ஆளை விடுங்க. நான் யாரையுமே குறையும் சொல்லல, யார் மேலையும் தப்பும் சொல்லல. என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க, அது போதும் எனக்கு. அப்போ உன் நிம்மதி கெடுறதுக்கு காரணம் நான் தான், அப்படிதானே சொல்ற? ஐயோ, ஆளை விடுறீங்களா? நான் யாரையும் குறையும் சொல்லல, குத்தமும் சொல்லல, விட்டுருங்க என்ன. சரி சரி, ரெஸ்ட் எடு. ச்சே, நிம்மதியே இல்ல வர வர. ஏன்டா இந்த வீட்ல இருக்கோன்ட்டு இருக்கு. பேசாம எங்கேயாச்சும் போய் தொலைச்சோம் இல்ல. அத்தை, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா அத்தை. வேண்டாமா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க. எதுவும் எனக்கு வேணாம் சாப்பிட. தயவு செஞ்சு எடுத்துட்டு போமா. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? என்ன ஆச்சு அத்தை உங்களுக்கு? எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா? மாமா வந்து இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் தான் வந்து உன்கிட்ட சொன்னாரா? ச்சே, நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா முடியாதே. தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத்தை, சாப்பிட்டு கூட நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களாமே, ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏன் தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே வேண்டாம். தயவு செஞ்சு இந்த சாப்பாடை எடுத்துட்டு போ. ஏன் அத்தை, உங்களுக்கு எதுக்கு வேணான்னு சொல்றீங்க? அத்தை, இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். ஒழுங்கா எடுத்து சாப்பிடுங்க அத்தை. இல்ல அனு, மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்களையே நினைப்பாவே இருக்கு. யார் நினைப்பாத்த இருக்கு? அருண் மாமா நினைப்பா. வேற யார் நினைப்பு எனக்கு இருக்க போகுது? ச்சே, பூமாரியை எவ்வளவு நம்புனேன். அவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலானு. அத்தை விடுங்க அத்தை, எப்பவுமே நல்லவங்களா நடிக்க தான் செய்வாங்க. எல்லாரும் நல்லவங்களாவே இருக்கலாம் மாட்டாங்க. நீங்க தான் நான் என்ன சொன்னாலும் நீ ரொம்ப கெட்டவ அப்படி இப்படின்னு என்ன சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனால் பூமாரி எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட ஆக்ட் பண்ணுறதுனால அவன் நல்லவன் நீங்கள் நம்பிட்டீங்க. அதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. உண்மையிலே தான் அனு, அவன் நல்லவனே நான் நம்பிட்டேன். அதனால தான் அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது எல்லாமே போலின்ட்டு. நான் தான் அத்தை உண்மையான பொண்ணு. நானெல்லாம் அப்படி நடிக்கவே மாட்டேன். எதா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசுவேனே தவிர உங்கள் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? உண்மையிலே இப்போதான் எனக்கு அதெல்லாம் புரியுது. உன்னை போய் கெட்டவன் எவ்வளோ காணம் நான் திட்டிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டிலே தானே வந்து இருக்க. அத்தை, நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவேன் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கடையில் நான் தனி கொடுத்தன போகணும்னு ஆசைப்பட்டதே பூமாரி இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நான் அதை கூட போயிருக்க மாட்டேன் அத்தை. யானு, உண்மையாவ சொல்கிற? ஆமாம் அத்தை, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? நான் அப்படியெல்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டு போவேன்னு நினச்சிட்டிங்களா? பூமாரி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா அத்தை. எப்போவுமே வீட்டில் சண்டை வர்றதுக்கு முக்கிய காரணமே அவ தான். அதனால தான் என்னால் நிறைய சண்டை வருது. அதுவும் இல்லாமல் கவினுக்கும் எனக்கும் கூட நிறைய சண்டை மூட்டி விட்டுருக்கா. அதனால தான் நான் தனி கொடுத்தன போகணுன்னே ஆசைப்பட்டேன். இப்போ கூட நான் எங்கள் வீட்டில் போய் இருந்தது கூட யாரால நினைக்கிறீங்க? என்ன, நான் வேணும்னே கோவப்பட்டு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு நினைக்கிங்களா? எல்லாத்துக்குமே காரணம் பூமாரி தான். பூமாரி அந்த மாதிரி இவர்கிட்ட இருந்து காசு வாங்காமல் இருந்தா வீட்டுக்குள்ளே எதுக்கத்த சண்டை வரப்போரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் அணுக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் முக்கிய பிரச்சனையே. அவளுக்கு நான் நல்லா இருந்தாலே பிடிக்காதத்த. ஆமாம்மா, நீ சொல்றது இப்பதான் எனக்கு புரியுது. நான் உன்னை போய் கெட்டவன் நினைச்சேனே, உண்மையான கெட்டவன் அவதான். அத்தை, தண்ணி குடிங்க அத்தை. குடு காவியா. நானும் அத்தைக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீ எடுத்துட்டு வந்துட்டேன், நல்லதா போச்சு. அப்படியா? நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போனீங்கல்ல, தண்ணி எடுக்காம போயிட்டீங்க. அதான் நானும் பின்னாடியே தண்ணி எடுத்துட்டு வந்தானு அக்கா. பாத்தியா, நம்ம எவ்வளோ கவனிப்பா இருக்கோம் அத்தை மேல. ஆனா பூமாரி அப்படியா? நீயே சொல்லு அவளை பத்தி. சும்மா ரானு, அவ அக்காவை பத்தி அவகிட்டே கேட்டா அவ என்ன சொல்லுவா? அட அப்படியெல்லாம் இல்ல அத்தை. என்ன காவியா சொல்லு. அத்தை, உண்மையிலே பூமாரி அக்கா இப்படி ஒரு வேலை பாப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியவே செய்யாது அத்தை. சரி விடு காவியா, உனக்கு என்ன தெரிய போகுது? அது அவ பண்ண தப்பு தானே. நீ என்ன பண்ணுவ அதுக்கு? நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க? தூர விடு. இல்ல அத்தை, இதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அத்தை. நான் தானே பூமாரி அக்கா இந்த வீட்டுக்கு வரணும்ட்டு ஆசைப்பட்டு உங்ககிட்ட இதே சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். இப்போ என்னாலேயே அருண் மாமா வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி ஆயிடுச்சுல. அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க மூஞ்சிலே எப்படி முழிக்கானே எனக்கு தெரியல அத்தை. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. ஏ காவியா, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அவ இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவான்னு நீ என்ன நினைச்சா பார்த்த? நான் நினைச்சே பார்க்கல இப்படியெல்லாம் ஆகும்ட்டு. கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அப்புறம் என்ன, நீ ஏன் எதுவுமே நினச்சி பார்க்கல? அப்புறம் ஏன் நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அத்தை, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அத்தை. என்ன இது காவியா, அத்தை கிட்ட மன்னிப்பா? அது என்ன மன்னிப்பு? எதுக்கு காவியா மன்னிப்பெல்லாம் கேட்கணுங்கிற? எதுக்கு? இல்ல அத்தை,
பூமாரி அக்கா இந்த வீட்டுக்கு வரணும்ட்டு நான் தானே ஆசைப்பட்டேன். அதை தான் சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க? இல்ல அக்கா ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு பொய்யும் சொல்லிட்டேன் அத்தை. பொய்யா? ஆமா அத்தை, நம்ம ரித்தி இருக்காள்ல, அவ ஸ்கூலை விட்டு தனியா போனா அம்மா அம்மான்ட்டு அழுதா. அதனால தானே நீங்க போய் பூமாரி அக்காவை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா நான் சொன்னது எல்லாமே பொய் தான் அத்தை. ரித்தி அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. அது எப்பவோ எனக்கு தெரியும் காவியா, தூர விடு. அட கடவுளே, அப்ப பொய் சொல்லி தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காளா? சபாஸ். ஏத்த பாத்தீங்கள்ல எவ்வளவு ஃப்ராடு தனம்ட்டு. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கே அத்தனை ஃப்ராடு தனம் இருந்திருக்கு. ஆமானு, அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கும். சரி விடு காவியா, நீ என்ன பண்ணுவ? அவ போய் சொல்லி அந்த மாதிரி பண்ணானா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இல்ல அத்தை, அந்த விஷயம் பூமாரி அக்காக்கே தெரியாது. நான் அப்புறமா தான் சொன்னேன். பூமாரி அக்கா இந்த வீட்டுக்கு வரணும்ட்டுலாம் ஆசைப்படலை. அது என்னமோ உண்மைதான். நான் உங்ககிட்ட சொல்லி பூமாரி அக்கா இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அத்தை. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே இப்படியெல்லாம் ஆச்சு. அதானே? ஏன் காவியா, அவ தான் ரித்திக்கிட்டே சொல்லி கொடுத்துருப்பா, நீ வேற. அப்படியெல்லாம் இல்லைக்கா, அவங்களுக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னதுக்கே என்னை ரொம்ப திட்டினாங்க பூமாரி அக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா, எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தானே தெரியுது அவன் நடத்துனது எல்லாம் நாடகம்ன்ட்டு. நான் கூட அவன் என் மேலே உண்மையாக தான் பாசம் வச்சிருக்கான்னு நினச்சேன். ஆனால் ஒன்றும் கிடையாது காவியா. எனக்குமே நம்பவே முடியலை. பூமாரி அக்கா எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருப்பா எப்போவுமே. ஆனால் இப்படி ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பூமாரி அக்கா சொல்லாமல் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவே அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதானே, பூமாரி தான் எல்லாத்துக்கும் காரணத்தை. அவன் நம்ம வீட்டிலே இருந்து நம்மளெல்லாம் நல்லா நோட்டை விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அத்தை, நீங்கள் அருண் மாமாவை கூட மன்னிச்சு ஏற்றுக்கிடலாம். ஆனால் அந்த பூமாரியை மன்னிச்சிடவே செய்யாதீங்க. இனி அவள் மூஞ்சிலே முழிக்க கூடாதானு, மனசே கஷ்டமா இருக்கு. அவ பேச்ச விடு. சேச்சா, இந்த நேரத்தில் போய் உங்ககிட்ட அதை பற்றியே பேசுகிறேன் பாருங்க. சாப்பிடுங்க அத்தை, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. இல்லானு, எனக்கு பசிக்கல. அம்மாடி காவியா, இந்த தயவு செஞ்சு எடுத்துட்டு போமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அத்தை, கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க அத்தை. 2 நாளாவே ஒழுங்காவே நீங்க சாப்பிட மாட்டேங்கீங்க. இப்படியே இருந்துச்சுன்னா உங்களே அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு தான் ட்ரிப் ஏற்றணும். நீங்க என்னன்னு பார்த்து இப்படி இருக்கீங்க. உடம்பு முதல்ல கவனிச்சுக்கோங்க, அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துக்கிடட்டும். ஒழுங்கா சாப்பிடுங்க முதல்ல. இனி என்ன நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, அருணே இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இந்தா, எனக்கு சாப்பாடு வேணாம். பாவம் அத்தை, எப்படி கஷ்டப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூமாரி தான். ஆமா, அத்தை இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. பூமாரி அக்கா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா அத்தை இப்படி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க போறாங்க. சே, அருண் மாமா கிட்ட சொல்ல முடியாத விஷயமா இதெல்லாம். சொல்லி அழகா திருத்தலாம, அதை கூட செய்யாம வீட்டை விட்டு போயிருக்கானா, இதுல அவ பங்கும் இருக்கதான் செய்யுது. அதானே காவியா? அது மட்டும் இல்ல, பூமாரி இந்த வீட்டுக்கு வந்ததே பிளான் தான் நான் சொல்றேன். இல்லையக்கா, அப்படி இருந்தா என்கிட்ட அவங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்களே. அதெல்லாம் நீ நம்புறியா? என்னக்கா சொல்றீங்க? இங்க பாரு காவியா, எல்லாம் அவளோட பிளான் தான். தன்னோட பிள்ளைய வச்சு இந்த மாதிரி பண்ணி கடைசியில் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பா. அதுதான் அவளோட பிளான். இல்லக்கா, அது என்னமோ தெரியாதுன்னு எனக்கு தோணுது. ஆமா, நீ உன் சொந்த அக்கால, அதான் நம்பிக்கிட்டே இருக்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ நம்புறேன்னு நானும் பாக்குறேன். இனியெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பட்டதே போதும்.